ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மீனை கழுவி நல்லா எடுத்துக்குங்க. மஞ்சத்தூள் எல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவின அப்புறம் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். உண்மையிலே மீன் வந்து நல்ல மீன் நல்லா அது வந்து நடுவில் நல்லா வெட்டிக்குங்க, கீறிக்கிங்க. நடுவில் நல்லா கீறினா தான் மசாலா நல்லா இறங்கும். அதோட மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூள் இவ்வளோ தான். ரொம்ப மசாலாம் சேர்க்காதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. உப்பு அது சேர்த்துக்குங்க. ஏன்டா சிம்பிளாக செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே இந்த கருவேப்பிலை சேர்த்து உண்மையில் நீங்கள் ஒரு நாளைக்கு மீன் பொரிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு எல்லாம் அந்த மசாலா எல்லாம் அந்த கோட்டிங்லாம் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சு எடுத்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா அந்த மசாலாலாம் இறங்க விடுங்க. தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே சுற்றி அந்த கருவேப்பிலையோடு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டு நல்லா பொரிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே ஒன்றே ஒன்று தான், நல்லா அந்த பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டை தட்டி போட்டு அப்படியே நல்லா மலைச்சாரல் மாதிரி விடுங்களேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் உண்மையிலே செஞ்சு இதை சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு வெறும் வாயில் எடுத்து சாப்பிடுங்களேன். எங்கள் வீட்டிலாம் காலியாக இருக்கும். நான் முதல்ல தட்டில் எடுத்து குமாருக்கு கொடுத்துருவேன். குமார் கீர்த்திமாக்கலாம். இதில் முள் வரை இருக்காத செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.